இப்போ ஃப்ளோட் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க சார்? இப்போ இதான் நம்ம டாப் டேங்க்குங்க சார். ஓகே. மேல் தொட்டியில் பாதி அளவுக்கு இந்த டேங்க்ல வந்து ஃப்ளோட்டை மாட்டணும் சார். சரி. பாதி அளவு டேங்கோட பாதி அளவுக்கு இந்த பால் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி மாட்டணும் சார். இப்போ என்ன பண்றீங்கன்னா இது மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சின்ன நாட்டுங்க சார். சரி. ஒரு சின்ன நாட் வந்து நம்ம அளவுக்காக போட்டுக்கிறோம். ஒரு அளவுக்காக போட்டுக்கிறோம். அந்த அளவு எடுத்துட்டு வெளி அளவு எடுத்துட்டு இப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும் சார். சரிங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ள தண்ணி வந்து இந்த லெவலுக்கு வரும்போதே பம்ப் வந்து ஆன் ஆயிரும் சார். அப்படியே மேல போகும் சார். மேல போயிட்டு இந்த லெவல் வந்து ஆஃப் ஆயிரும். இதுதான் முக்கால்வாசி டேங்க் வந்தா தண்ணி ஆஃப் ஆயிடும். ஓகே. ஒரு நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஃப்ளோட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி பைப் விழுகிறதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் ஒரு 8 mm ஹோல்ஸ் போட்டுக்கணும் சார். ஓகே. ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியா வெளியில அவுட் இந்த ஒயரை வந்து உள்ள விட்டு எடுத்துக்கணும். ஓகே. ஒரு 8 mm ஹோல்ஸ் போட்டா போதுங்க சார். எடுத்துட்டு வெளியில ஒரு நாட் போட்டுக்கலாம் சார். இந்த நாட் எதுக்காக போடுறோம்னா மேலையும் கீழையும் ஃப்ளோட் வந்து இதாகாம இருக்கிறதுக்கு, மேலே வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ தண்ணியில பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வந்து தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ளோட் மிதந்துட்டு இருக்கும் சார். தெரியுது. இது தண்ணி நிறைஞ்சுன்னா இப்படி இருக்கும். இப்போ வந்து பம்ப் ஆஃப் ஆயிரும். தண்ணி இல்லை அப்படின்னா இந்த பொசிஷன்ல இருக்குங்க சார். ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த பொசிஷன்ல இருக்கும். இந்த பொசிஷன்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பம்ப் ஆன் ஆகிக்கும். அப்படியே இப்படி தண்ணி மிதந்து இந்த பொசிஷன் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பம்ப் ஆஃப் ஆயிருங்க. மேல் தொட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்ல பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் மட்டும் நம்ம கனெக்ஷன் எடுப்போம் பேசிக் மாடல்ல. இதே டிஸ்பிளே மாடல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஒயர்லயும் கனெக்ஷன் எடுப்போம். பிளாக், ரெட், கிரீனுக்கு எடுப்போம். இதுல வந்து 12 வோல்டேஜ் மூலியமா ஆப்ரேட் ஆகும் சார். நம்ம கண்ட்ரோலர்ல இருந்து வர்றது DC 12 வோல்டேஜ் மூலியமா ஆப்ரேட் ஆகுங்க. அதனால ரொம்ப சேஃப்ங்க, ஒன்றும் தொந்தரவு இருக்காது. இன்னொன்னு டைரக்டா தண்ணியில வந்து எதுவும் டச்சும் ஆகாதுங்க சார். ஓகே சார். ஆமா. அப்புறம் இன்னொன்று நம்ம டிஸ்பிளே மாடல்ல வந்து ஃப்ளோட் ஃபெயிலியர் ஆப்ஷன்லாம் இருக்குங்க. இந்த ஃப்ளோட் ஏதாவது நாளைக்கு பின்ன ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்பிளே மாடல்ல ஃப்ளோட் ஃபெயில்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி மோட்டரை ஓட்ட விடாது. அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு.